நான் ஒரு நாள் ஒரு படம் ஒன்று போய் நடித்தேன், தத்தி தாவது மனசுன்னு ஒரு படம் ஒன்று நடித்தேன். ஏஜென்ட் வந்து மணிச்சந்திரன் ஒருத்தர். ஓகே. அப்போது நம்ம அருணாச்சலம் ஸ்டுடியோவில் தான் ஷூட்டிங் எடுத்திருந்தாங்க. அதில் வந்து ஒரு கேரக்டர் எனக்கு எப்படின்னா, ஒரு பொண்ணுங்களை பிராத்தல் கேஸ்ட் பண்ணுற மாரி ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்தாங்க அதில். ஓகே. அப்போ கொடுக்கும்போது நல்லா கொண்டையெல்லாம் போட்டு அந்த படத்தில் வந்து நீங்கள் பார்த்தா தெரியும். அதில் பொண்ணுங்களை வச்சு பிஸ்னஸ் பண்ணுற மாரி இருக்கும்போது அப்போ வடிவேலு வந்து மும்தாஜெலாம் வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டரு எஸ்ஐ அந்த மாரி இருந்தாங்க அவங்க. அப்போ அவங்க எங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க வருவாங்க. அந்த சீன் வந்து நான் பண்ணுவேன்னு சொல்லி வேற ஒரு பொண்ணு தீபான்னு ஒரு பொண்ணு சொல்லும்போது அந்த பொண்ணு நடிக்க மாட்டேன்னுச்சு. ஏன்னா சம்பளம் பேமெண்ட் இல்லை அப்படின்னுச்சு. எனக்கு பேமெண்ட்டு பெருசு கிடையாது, நான் நடிக்கணும் முதல்ல அப்படின்னா. அப்போ என்னை கூப்பிட்டு அந்த கெட்டப்லாம் போட்டு நான் நடித்தேன். அப்போ நடிக்கும்போது வடிவேல் வந்து என்ன பண்ணாருன்னா, இது நடிக்காது அப்படின்னு சொன்னார். உங்களை பார்த்து என்னை பார்த்து சொன்னார். அவர் எதனால் சொன்னாருன்னு எனக்கு தெரியாது, அவர் என்ன என்னமோ எனக்கு தெரியாது. நான் சொன்னேன் நான் நடிப்பேன்னு சொன்னேன். நான் நடித்து காட்டிட்டா உன் சம்பளத்தை எனக்கு கொடுக்குறியா நீன்னு கேட்டேன் நான். அப்பவே வடிவேலே தைரியமா பேசி நான் கேட்டேன். அப்போ அவர் இல்லை வானா நான் உடனே நான் பண்ணேன், விஜயகாந்தனுக்கு ஃபோன் போட்டு சொன்னேன். அவர் யூனியனில் இருக்கார் சங்கத்தில். என்னம்மா சொல்லுங்க அப்படின்னு. இல்லை இந்தமாரி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா கேப்டன், இந்தமாரி வடிவேல் வந்து நீ நடிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு, டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசிட்டாரு. ஒரு மாதிரியா பேசினார் அவர். என்ன ஃபோனை அவங்க கையில் கொடுன்னாரு. ஃபோனை கொடுத்தேன். உனக்கு என்ன ப்ராப்ளம், அவங்க தான் நடிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல, உனக்கு என்ன கஷ்டம், நீ என் ப்ரொடியூசரு நீ என் டைரக்டரு கேட்டார் அவர். அவங்க நடிப்பாங்க, நடித்தாங்கன்னா அவங்க கேட்ட மாரி உன் சம்பளத்தை கொடுத்துரு நீ அப்படின்னு கேட்டார் அவர். அப்பயே கேட்டார் அவர். சூப்பருங்க. நான் உடனே என்ன பண்ணேன், என்னம்மா நீ அவர்கிட்ட போய் சொல்லிட்டேன். ஆமாம் நான் வேறு யார்கிட்ட சொல்ல முடியும், நடிகர் சங்க தலைவர் ஆதாரவையும் விஜயகாந்த் அண்ணா தான், அவங்கக்கிட்ட தான் நான் சொல்ல முடியும். அப்போ அவங்க சொன்னதுனால தான் நான் செய்கிறேன் நான். அப்போ டைரக்டர் சப்போர்ட் பண்ணார் எனக்கு, அவங்க நடிப்பாங்க அப்படின்னா நான் நடித்து காட்டினேன். எல்லாமே ஒரே டேக்லாம் டக்கு டக்குன்னு முடிஞ்சுது எனக்கு. அப்போ நான் கேட்டேன் வெளியே வந்து, இது ஓகேவா இப்போ என்ன சொல்கிறீங்க நீங்கன்னு கேட்டேன் நான். எதை உன் சம்பளத்தை கொடு உன் பேமெண்ட் அப்படின்னு. அதுக்கு அவர் ஏதோ சொல்ல கம்முன்னு போயிட்டார் அவர் பாட்டுட்டு. அப்புறம் மறுநாள் சங்கத்துக்கு போனேன். அப்போ கேப்டன் அண்ணா வந்திருந்தார். நான் சொன்னேன் இந்தமாரின்ட்டு, எனக்கு தெரியும்மா நீ நடிப்பேன்னு எனக்கு தெரியும், எனக்கு நீ இங்கே வாயாடும் போது நீ நடிக்க மாட்டியா நீன்னு கேட்டார் என்ன. ஆமாம், அது மாதிரிலாம் ஒரு நிறைய விஷயம்லாம் நான் பண்ணியிருக்கேன் நான். சரி மேடம், அதாவது இப்போ ஃபஸ்ட்டு கேப்டன் கிட்ட நீங்கள் எப்படி அறிமுகமானீங்க, உங்களுக்கு அவர் எப்படி தெரியும்? அவர் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குரூப்பில் ஷூட்டிங் போனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். விஜயகாந்த் அண்ணா படம்னா ஃபஸ்ட்டு படம் நான் படம் பார்ப்பேன் நான். விஜயகாந்த் ரஜினிகாந்த் இவங்க படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவங்க படம் நான் நல்லா பார்ப்பேன் நான். எனக்கு வந்து ஷூட்டிங்கில் போய் தான் எனக்கு 91 92 96 தான் நான் நடிகர் சங்கத்துக்குள்ளே நான் கார்டு எடுக்க உள்ளே போனேன். ஓகே. ஏன்னா என் கணவர் கிடையாது, அவர் விட்டுட்டு போயிட்டார். பசங்க 2 பேர் எனக்கு. சின்ன பையனை தான் ரொம்ப நல்லா படிக்க வச்சேன், ரொம்ப இது பண்ணேன். இப்போ நல்லா இருக்கிறாங்க பசங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்து 2 பசங்களும் நல்லா இருக்கிறானுங்க. என் பையன் சின்னவனும் நல்லா இருக்கிறாங்க, பேரம்பேத்திலாம் இருந்தாங்க. அப்போது வந்து விஜயகாந்த் அண்ணா வந்து தான் பையனுக்கு படிக்கிறதுக்கெலாம் ஏற்பாடு பண்ணார் அவர். அவன் +2 வரைக்கும் முடித்தான். அதுக்கப்புறம் அவன் வேலைன்னவனா அவன் வேலையை விட்டுட்டானா, வேலைக்கு போகிறான் அவன். இப்போ நல்லா இருக்கிறாங்க பசங்க எனக்கு. விஜயகாந்த் அண்ணால நான் சாப்பிட்ருக்கேம்மா நான். ஒரு நல்ல அவர் உள்ளே வரத்துக்கு முன்னாடி எப்படி இன்ட்ரெஸ்ட்னா, எனக்கு ஒரு உழவுத்துறைன்னு ஏதோ ஒரு படம் ஒன்று பண்ணிட்டு இருந்தேன் நான். அவர் அப்போது அண்ணன் வரல, நடிகர் சங்கத்துக்குள்ளெல்லாம் வரல. அப்போ ஒரு 10 நாள் படம் வந்து பில்லு கொடுக்காதட்டு எனக்கு ரொம்ப கஷ்டம். நேராக ராவுத்தர் ஃபிலிம்ஸுக்கு போனேன். அவரோட டிரைவர் வெங்கடேஷ் இருந்தார். எனக்கு அப்போல்லாம் அறிமுகம் தெரியாது எனக்கு. இந்தமாரி சாரை பார்க்கணும் நான். யாருமான இதுமாரி கேப்டன் சாரை பார்க்கணும், விஜயகாந்த் சார் அப்படின்னு மேலே இருக்கிறாருன்னு அந்த அவர் தான் சொன்னார். கூப்பிட்டு போனார். போனால் ஒரு 1/2 வரைக்கும் நின்றுட்டு இருந்தேன். அப்போ அண்ணா வந்து உள்ள ரூமில் இருந்தார். என்ன இந்தமாரி உங்களை பார்க்க வந்திருக்காங்கன்னு. யாருன்னாரு, அவர் தெரியல வந்திருக்காங்கன்னா. அப்போ நான் உள்ளே போனேன், உக்காண்டிருந்தேன். வாங்க சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னாரு. இல்லை நான் நடிகர் சங்கத்துலேருந்து வரேங்க சார், இந்தமாரி உழவுத்துறை உங்கள் படம் பண்ணியிருந்தேன். ஒரு 10 நாள் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், காசே வரல, இன்னும் உள்ளே கட்டலை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, யார் ஏஜென்ட் என்ன ஏது பார்த்துட்டு நான் நாளைக்குள்ளே கட்ட சொல்கிறேன் நான் அப்படின்ட்டு. சாப்பிட்டியான்னு கேட்டார் என்ன. அப்போ கூட வந்து சாப்பிட்டீங்களா முதல்ல தான் கேட்டார். இன்றைக்கி யார் இருக்கிறாங்க அந்த வார்த்தை கேட்குறதுக்கு? எங்களுக்கு யாரும் கிடையாது.
அப்பயே கேட்டார் சாப்பிட்டியான்னு. இல்லை நான் சாப்பிட்ணும் அப்படின்னா அந்த வெங்கடேஷை விட்டு முதல்ல சாப்பாடு போடும் அவங்களுக்கு, சாப்பிட்டுட்டு போட்டோம். இல்லை நான் வீட்டுக்கு போனோம், வீட்டில் அம்மா அப்பாலாம் இருக்காங்கன்னு அப்பயே 10 கிலோ அரிசி வாங்கி கொடுத்தாரு எனக்கு. ஓ, உங்களுக்கு கொடுத்தது தான் உங்க ஃபேமிலிக்கும் சேர்த்து 10 கிலோ அரிசி அப்பயே கொடுத்தாரு அண்ணன். அப்போ 1000 ரூபாய் கையில் கொடுத்து இதை வந்து பில்லுன்னு சொல்லி நான் நீ யார்கிட்டையும் கேட்காத, இது நான் கொடுத்தேனே சொல்லாத, இது வந்து நானாக உனக்கு அன்பளிப்பாக கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோ, செலவுக்கு வச்சுக்கோ, நாளைக்கு நீ போய் பில்லு வாங்க அப்படின்னாரு. மறுநாள் காலைல நான் போயிட்டா பில்லு கட்டிட்டாங்க. என்னை வச்சு 100 பேர் வாங்கினாங்க அந்த பில்லு. அங்கே அந்த அளவுக்கு அவரு, அதுதான் ஃபஸ்ட்டு கேப்டன்னா, அதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு. அந்தமாரி ஒரு மனுஷன் எங்களை விட்டுட்டு போயிட்டாருன்னா ரொம்ப கஷ்டப்படுறேன் நானே இல்லை, எல்லாரும் கஷ்டப்படுறோம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே கஷ்டம். எல்லாரும் நடிகர் சங்கத்தில் மொத்த பேர் நாங்கள் எல்லாரும் கஷ்டப்படுறோம். அவர் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ உதவிகள் பண்ணியிருக்கிறாரு, எவ்வளோ பேருக்கு எவ்வளோ செஞ்சுருக்காரு. சாப்பாடு இல்லாத இது பண்ண மாட்டார்.